نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه وسلم. மற்றும் ஃபலஃபாக்களே, ரீதியங்களே, முரிதாக்களே, ஜமாலி நாயக்குடைய, ரோஃபி நாயக்குடைய காதலர்களே, குறிப்பாக அல்லாஹு தஆலா நம்மை ஜமானுடைய மஹானே ஃபாத்திஹாவில் லைலத்துல் ஹஜ்ரி என்று சொல்லக்கூடிய இந்த சிறப்புமிக்க இரவிலே லைலத்துல் கத்ர் ஆக இருக்கக்கூடிய மேலும் சிறப்பை தரக்கூடிய இந்த இரவிலும் அல்லாஹ் நம்மை அவருடைய வழியுடைய அவர்கள் வசித்த இடத்தில், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில், அவருடைய சமூகத்தில் நம்மை ஒன்று சேர்த்தானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை அவன் நேசிக்கிறானா இல்லையா என்பதை இறைநேசர்களை கொண்டு நம்முடைய கல்விகளிலே தீனுடைய அந்த நூரை நமக்கு ஏற்ற செய்தான். அதனுடைய பரக்காத்தான் இந்த இரவுகளை நாம சிரமம் இல்லாம விழித்துக் கொண்டிருக்கிறோம். லைலத்துல் கத்ர்ல விழித்திருக்கிறது, லைலத்துல் கத்ரை தேடுவது நம்ம மீது கடமை. தூங்கி கழிச்சிடக்கூடாது. தேடுறது நம்ம கடமை, கொடுக்கறது அல்லாஹுடைய விஷயம், அல்லாஹுடைய விருப்பம். தேட சொல்லித்தான் நமக்கு உத்தரவு. அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் உண்டாகும். லைலத்துல் கத்ரை அடைவதற்கு சிறந்த வழி எது? லைலத்துல் கத்ரை அடைந்த நாதாக்கள் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அதனாலதான் அந்த நேசர்களுடைய வாசலுக்கு நாம தேடி வரோம். அப்போ குறிப்பாக முரீதீன்கள் தங்களுடைய லைலத்துல் கத்ரை ஷேഖோட இருக்கக்கூடிய நேரங்களாக கருத வேண்டும். ஷேഖோட இருக்கிற நேரம் தான் லைலத்துல் கத்ர். அது பகலா இருக்கட்டும், அது நிறைவா இருக்கட்டும், ஷேഖோட இருந்து ஷேഖோடைய தஸர்ருஃப்ல, ஷேഖோடைய ஆதிக்கத்துல இருக்கிறது தான் லைலத்துல் கத்ர். மகான்கள் சொல்றது. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய நஃப்ஸ், தன்னுடைய எல்லா, அதாவது தன்மானம், தன்னுடைய கர்வம், தன்னுடைய கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் புதைக்கிறது என்னன்னு சொன்னா, ஒரு ஷேഖ் தன்னுடைய முரீதை ஆதிக்கம் செய்கிறாருன்னு சொன்னா அவன் உண்மையிலேயே சிறந்தவன். அப்படிதான் இருக்கணும். ஷேഖ் நம்மளை ஆதிக்கம் செய்ய யோசிக்கிறாங்க, பின்வாங்குறாங்கன்னு சொன்னா நாம ஷைத்தானுடைய பிடியில இருக்கோம்னு அர்த்தம். தன்னுடைய ஆதிக்கத்தில் அவர்கள் நம்மை கையில கொண்டு வந்து அவங்க சொல்றபடி நடப்பாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படுமையானால் நம்மளை எல்லாம் காப்பாத்திட்டான்னு அர்த்தம். நபியவர்கள் ஒரு நாள் தினத்துல கனிமத்துடைய பொருளை பங்கு வைக்கிறாங்க. பங்கு வைக்கும் போது நபியவர்கள் பார்த்து பார்த்து கொடுக்குறாங்க. இவருக்காக இது, இவருக்கு கொடுக்குங்க, இதை இவருக்கு கொடுங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா பார்க்கறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த 2 ஏழைகள் இருக்கிறாங்க, ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறாங்க.
அவங்களுக்கு தான் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு ஞாபகப்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹ் மறுபடியும் ஒண்ணுமே சொல்லல, மறுபடியும் பங்கு வைக்கிறாங்க. மிச்சப்பட்டதை 2வது தரையும் அவங்க 2 பேரையும் விட்டுறாங்க. மறுபடியும் ஞாபகப்படுத்துறாங்க, யார ரசூலுல்லாஹ் கனிமத்து பொருள்லாம் காலி ஆகிட்டு இருக்கு, அந்த 2 ஏழைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்க கூடாதா? ரசூலுல்லாஹ் மறுபடியும் பதில் சொல்லல. 3வது தர மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் பங்கு வச்சு முடிச்சுட்டாங்க. அந்த 2 பேரும் கொடுக்கல. அப்ப உமர் நாயகம் கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ் அந்த 2 பேருக்கும் தாங்க கொடுக்கலையே, காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் பங்கு வைக்கிறது அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் அடிப்படையில். யாருக்கு கொடுத்தா ஈமான் வளரும், யாருக்கு கொடுத்தா இந்த தீன் பாதுகாக்கப்படும், யாருக்கு கொடுத்தா அவனுக்கு சலாமத்து, இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் நான் கொடுக்குறேன். அந்த 2 பேருக்கு நான் கொடுக்கலனாலும் அவங்க ஈமான்ல எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா அந்த 2 பேருடைய ஈமான் என் கையில இருக்குன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெளியில பார்க்கும்போது கொடுத்தவர்களை நபியவர்கள் நேசிக்கிற மாதிரியும் கொடுக்காதவர்களை நபியவர்கள் விரும்பாதது மாதிரியும் தெரியுது. அசல்ல அவங்க 2 பேரோட ஈமான் என் கையில இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. உமர் நாயகம் சொன்னாங்க, அந்த 2 பேரும் நான் ஒருத்தனா இருந்திருக்க கூடாதான்னு கேட்கணும். அந்த தஸர்ருஃப், அந்த ஆதிக்கம், அதுதான் அசல். அப்ப நம்மளை அல்லாஹ் நேசிக்கிறாங்கிறதுக்கு அடையாளம் இது போன்ற மஜ்லிஸுகள்ல நாதாக்களுடைய அருகாமையில அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்துறோம். நாம சில நேரங்கள்ல கேட்கிற தௌபா கூட முகஸ்துதியா இருக்கலாம். நாம கேட்கிற அந்த பாவ மன்னிப்பு கூட அது ஒரு கடமைக்காக இருக்கலாம், இஹ்லாஸ் இல்லாம இருக்கலாம். அதனால இது போன்ற நல்லடியார்கள் சகவாசத்தை வச்சு அவங்கள கையேந்த வச்சு நம்மளை மன்னிச்சு விட்டுருவாங்க. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆக நம்ம செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹ் எதை நம்மிடத்தில் செய்ய சொன்னானோ அதுல கவனமா இருக்கணும். அதான் அசல். நம்மளை எப்படி ஆக்கணும், நம்மளை எப்படி மாற்றணும், இது அல்லாஹ்வுடைய விருப்பம். அல்லாஹ் நம்ம இடத்துல என்ன கேட்கிறான், நம்ம இடத்துல என்ன சொல்லணும்? அடியானே, நீ அடிமையாக இருக்க ஆசைப்படு, உன்னுடைய விருப்பம் எல்லாம் என்னை திருப்திப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அதுக்குண்டான வழிகளை தேடிக்க. அதுதான் நாம செய்யணும். நாம நம்முடைய ஆசையை அல்லா இடத்துல வைக்கணும். எல்லாம் எனக்கு அது இப்படி செய்யணும், எனக்கு இப்படி ஆசை, அப்படி ஆசை. உன் ஆசையெல்லாம் அல்ல நான் நிறைவேற்றி செய்வேங்கிறான். இப்ப நம்முடைய மாணவன் உஸ்தாதுடைய விருப்பத்தை அவன் விளங்கி கொண்டானையானால் அவனை ஒரு காலமும் வீணாக்க மாட்டார். அவன் விளங்கிக்கணுங்கிறதுக்காக மற்ற விளங்குறவெல்லாம் இருக்கும் போதும் கூட அவன் விளங்கிக்கணுங்கிறது தான் அவர் நோக்கமா இருக்கும். ஏன்? இவன் முழுக்க முழுக்க என்னை சார்ந்து இருக்கு. அதே மாதிரி மகன் தகப்பனை சார்ந்து இருப்பானையானால் அவனை எப்படியாவது வாழ வைக்கணும். மனைவி கணவனை சார்ந்து இருப்பானையால் அவளை எப்படியாவது அலங்கரிக்கணும், எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும். இதுதான் மனிதனுடைய இயல்பு. ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ் அதே தான் சொல்றான், அடியான் நீ என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக என்னை இடத்தில் அர்ப்பணமாகுவதற்காக நீ தயாராகு. உன்னை எப்படி நான் வச்சிருக்கேன்னு பாரு. எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி நான் வைப்பேன். நாம என்ன நினைக்கிறோம், அல்லாஹுக்கு நம்ம கட்டுப்பட்டு போனா அல்லாஹுக்கே நம்முடைய அர்ப்பணங்களை முழுக்க நேரங்கள் எல்லாம் அதுக்காக ஒதுக்குனா இப்ப துனியாவுடைய வேலைகள் பார்ப்பாங்கிற கவலை நமக்கு. உனக்கு அந்த உணர்வுகளை ஊட்டுறது நான், உனக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறியோ அந்த தேவையை உனக்கு ஞாபகப்படுத்தினது நான், அந்த தேவையை உண்டாக்குறது நான், அந்த தேவையை பூர்த்தி செய்யறது நான். எல்லாமே நான் செய்யறேன், நீ எதுக்கு அதை பத்தி கவலைப்படுறேன்? மனைவி மக்களை படைச்சது நான், அவர்களுக்கு தேவையை உண்டாக்குனானது, அவர்களுடைய தேவைகளை உங்ககிட்ட சொல்ல வச்சது நான். எல்லா இடத்துலயும் உன்னை நான் சோதிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்போ சோதிக்கப்படுகிற நீ யாரு சோதிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா திரும்பிடுவ நீ. நாம அதை பார்க்கறதே இல்லை. பிரச்சனை எனக்கு நிறைய இருக்கு, அதனால எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும், இப்படி சொல்லிக்கிட்டு காலம் கடத்திக்கிட்டே இருக்கும். நம்முடைய பத்னசீபர் நமக்கு இறைநேசர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துன்னு அதுதான். ஜமாலி நாயகம் நமக்கு அதிகமா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அல்லாஹ்வை. அவங்க சொல்ற நோக்கம் என்ன? துனியாவை எப்படியாவது அடைஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து ஓரம் கட்டுப்பான்னு சொல்லலாம். துனியாவுடைய தேவைகள் இருந்துகிட்டே தான்ப்பா இருக்கும். இதெல்லாம் தாண்டி அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு முயற்சி செய், அல்லாஹ்கிட்ட அர்ப்பணமாக முயற்சி செய், அல்லாஹ்வுக்காக நம்முடைய வாழ்க்கையை மாத்து சொல்லிக்கிட்டே தான். அவங்களுடைய அந்த அறைகூவல் நம்முடைய காதல விழுந்துச்சோ இல்லையோ அல்லாஹ் ஆலம். ஆனால் யாருடைய கல்புல அது தட்டுச்சோ அவங்கள அல்லாஹ் அந்த வேலை வாங்கிக்கிட்டே இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சாங்களா இல்லையா? அல்லாஹ் சொன்னான், மக்களை நீங்க ஹஜ்ஜுக்காக அலைங்கன்னு உத்தரவு பண்ணான். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யாரும் இல்லாத இந்த பாலைவனத்துல கூப்பிட்டா யாரு காதுல விழுவணும்? நீங்க கூப்பிடுங்க, எல்லாரும் காதுலயும் உழவு வைக்கிறது ஏன் பொறுப்புட்டாங்க. யார் யாரெல்லாம் முதுவந்தன்ல இருந்தானோ அவன் அத்தனை பேருக்கும் நல்லா உழுவ வச்சான்.
யார் யாரெல்லாம் அதை கேட்டு லெப்பைக்கு சொன்னாங்களோ அவ்வளவு பேர் இன்னைக்கு ஹஜ்ஜி செய்யறான். அவன் தான் ஹஜ்ஜி செய்ய முடியும். யாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த இதை கேட்டுக்கிட்டானோ, ஆலம் அருவாகல இருந்தும் கூட கேட்டுக்கிட்டானோ, அவன் தான் ஹஜ்ஜிக்கு போக முடியாது. அந்த அனுமதி இல்லாம போக முடியாது, அவங்களுடைய அழைப்பு இல்லாம போகவே முடியாது யாரும். இப்ப அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்தானா இல்லையா? அதே மாதிரி ஜமாலில் பாடம் நடத்துவாங்க, சில காசான தாலிமாத்துகள் சொல்லுவாங்க, சில நேரத்தில் அப்போ விளங்காது. அப்ப சொல்லுவாங்க, விலங்கலைங்கிறதுக்காக தூங்காத ஹைவான், முடிச்சுட்டு உட்காந்து திட்டுவாங்க. இப்ப நீ விலங்கலனாலும் இன்ஷா அல்லா நான் கொடுக்குற இந்த தாலிமாத் என்னைக்கா ஒரு நாளைக்கு உனக்கு அல்லா விளங்க வைப்பான், கவலைப்படாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க நம்ம அக்கலுக்கு கொடுக்கல, டைரக்டா அவங்க நம்ம ரூஹுல போத்துறாங்க. என்னைக்கு தேவையோ அன்னைக்கு இது வேலை செய்யும். பல விஷயங்களை பார்க்கும். எப்பயோ எஜமா சொன்னது இப்பதான் நமக்கு புரியுது. அப்போ என்னைக்கோ அவங்க சொன்னது அந்த உணவு அது உள்ள இருக்கு, தேவைப்படும் போது அது மருந்தாக அது உபயோகமா இருக்கு. அவங்க வேலையை அவங்க விடவே இல்லை. அவங்க ஃபைசான் என்னைக்குமே பாக்கியா இருந்துகிட்டே இருக்கு. அது ஒரு காலமும் அழியறதே இல்லை, அவங்க கொண்டு நடந்துகிட்டே இருக்கு. அவங்க யாரு தன் பக்கம் முத்தவஜியாக இருக்கிறாங்களோ அவங்க பக்கம் திரும்பிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க ஃபைசானை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப நமக்கு அவங்க பக்கம் திரும்புறது எப்படின்னு தெரியல, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறது எப்படின்னு தெரியல. இதான் நம்ம விளங்கியாகும். அப்போ ஒரு மனிதன் இபாதத்துகளை கொண்டு மட்டுமே அல்லாஹை திருப்திப்படுத்தலான்னு விளங்கிடக்கூடாது. இபாதத்துகள் இருக்கு, இது அல்லாஹ் நமக்கு செய்யற எஹசான். அதை நாம அவனுக்கு செய்யற எஹசான் விளங்கிட்டு உட்காந்துருக்கும். அல்லாஹ் நமக்கு கண்ணு முன்னாடி காமிக்கிறாம. அதாவது சில பேர் நம்ம சில இடத்துல ஒரு எண்ணம் வரும், நாம இபாதத்தெல்லாம் செய்யறோம், அல்லாஹ் நமக்கு மட்டும் நம்ம ஆசைப்பட்டதை கொடுக்க மாட்டானே, அல்லாஹ் இபாதத்தெல்லாம் செய்யறோம், நாம நேர்மையா இருக்கிறோம், நமக்கு மட்டும் அல்லாஹ் சிரமங்களை கொடுக்குறாங்கிற எண்ணெல்லாம் இருக்கும். அதுக்குதான் அல்லாஹ் நம்ம கண்ணு முன்னாடி காமிக்கிறான், எனக்கு மாறு சரி எத்தனையோ பேரை நான் வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு. அதாவது எனக்கு கட்டுப்பட்டா கொடுக்கணுங்கிறது கான்செப்டே இல்லப்பா, அது தப்பா நீ விளங்கி இருக்கிற. அப்படி இல்லவே இல்லை. ஏன் நான் விரும்புறத யாரு விரும்புறோனோ அவனைத்தான் எனக்கு கட்டுப்படும்பாடி நான் ஆக்குவேன். உன்னை நான் இபாதத் செய்ய வச்சிருக்கிறேன்னு சொன்னா உன்னை நான் நேசிக்கிறேங்கிறதுக்கு அதுதான் அடையாளம். உனக்கு சொத்து பத்தை கொடுக்கறது உன்னை நேசிக்கிறேன்னு அடையாளம் கிடையாது. அதனால சில பேருக்கு நான் கொடுக்குறேன், அவர்களுக்கு சொத்து பத்தை கொடுக்கறது நீ நினைக்கிற மாதிரி அவர்களுக்கு அது எஹசானாத்து கிடையாது. அல்லாஹ் சொல்லும் போது வலாத்து ஒஜிபுக்க அம்வாலுகும் அவுலாதுகும், அவர்களுடைய பொருளாதாரமும் அவர்களுடைய ஆரோக்கியமும் ஒன்னு பொருளாதாரமும் பிள்ளைகளோ உனக்கு ஆச்சரியப்படுத்த வேண்டாம். இன்னமா யுரீதுல்லாஹும் அஸிபஹும் பிஹா, அவதக்கு அந்த பொருளாதாரத்தை கொண்டு அந்த பிள்ளைகளை கொண்டு அவர்களை அதாப் செய்ய துனியாவில் அல்லாஹ் நாடி இருக்கிறாங்கிறான் அல்லாஹ். நாம நினைக்கிறோம் நியாமத்துனா என்னன்னு விளங்கலனா. அசல்ல நியாமத்து என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல், அல்லாஹ்வை யாபகம் செய்தல். இந்த நியாமத்தை அல்லாஹ் உனக்கு கொடுக்குறான் பாரு, அதுதான் பெரிய நியாமத்து. இது இன்னைக்கு புரியலனாலும் உனக்கு கபர்ல வச்ச புரியும். அப்போ நியாமத்தை குபரா என்ன? அல்லாஹின் பக்கம் உன்னுடைய திரும்புதல், ருஜூ இல்லல்லா. அப்போ ஃபஃபிரு இல்லல்லா சொல்றான் பாரு அல்லாஹ். அல்லாஹ் பக்கம் ஓடும். நம்முடைய சிரமங்கள் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நம்ம அல்லாஹ் பக்கம் திருப்புறதுக்காக கொடுக்கப்பட்டது. நாம அல்லாஹ்வை மறந்து இருக்கிறோம் துனியாவில். மகான்கள் எழுதுறாங்க, நீ அல்லாஹுடைய சிந்தனை இல்லாம துனியாவில் வெவ்வேறு சிந்தனைகள்ல ஈடுபட்டிருந்தீன்னு சொன்னாக்கா அல்லாஹு தாலா சிரமங்கள் என்ற விலங்கு சாட்டுவான். தங்குவானா? தங்க மாட்டான். ஏன் தங்க மாட்டான்? விஷ ஜந்துக்கள் இருக்கு, இவனை கீழி சாப்பிடக்கூடிய மிருகங்கள் இருக்காங்க, இவனுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி போக மாட்டான். அதனாலதான் அங்க மனுஷனோட தங்கியிருக்கான். இவன் மிருகங்களால எந்த ஆபத்து இல்லைன்னு சொன்னா பெரும்பாலும் காட்டுல தான் கிடப்பான் எல்லாரும். அப்ப மிருகங்களை விட்டு அண்டி தூரமாயி மனிதர்களை அண்டி ஒரு மனுஷன் வாழ்றான்னா மிருகங்களுடைய அந்த எதிர்மறையான, அதாவது அவர்கள் ஆபத்தை உண்டாக்குவாங்கன்னு விளங்குனதுனாலதான் மனிதர் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கான் மனுஷன். அப்ப அவர்களை அல்லாஹ் படைச்சது, அந்த மிருகங்களை அல்லாஹ் படைச்சது நாம எல்லாம் மனிதர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கா? அப்ப அதே மாதிரி சிரமங்கள் என்பதை அல்லாஹு தாலா நம்ம மீது சாட்டுறது இருக்கு தெரியுமா? நம்ம அல்லாஹ் பக்கம் திரும்புறதுக்கா. அல்லாஹுடைய சிந்தனை இல்லாம இருக்கிற நம்மள சிரமங்களை போட்டு அல்லாஹ் திருப்புறான். உதாரணத்துக்கு சொல்றேன் சொன்னா, சில நேரங்கள் அந்த வேட்டை நாய் வச்சிருப்பாங்க, அந்த நாய்களை கொண்டு அந்த வேட்டை மிருகங்களை பிடிப்பாங்க, முயல் இந்த மாதிரி ஏதாவது வஸ்துக்களை பிடிப்பாங்க. அப்ப ஹலாலா வஸ்துக்களை பிடிக்கிறதுக்காக அந்த நாயை ஏவி விடுவாங்க. அது ஓடி போய் அது பிடிக்கும். அது பிடிக்கும் போது அந்த மிருகங்களை பிடிக்கிறது அது தன்னை திங்க வருதுன்னு அது நினைக்கும். இல்ல திங்க வர்றதாக இல்லை, அது பிடிக்கும். அது பிடிக்கும் போது கையை தன்னுடைய வாயாலதான் பிடிக்கும், ஆனா அழுத்தி பிடிக்காது, லேசா தான் பிடிக்கும். தன்னுடைய பல்லு உள்ள போகாத அளவுக்கு அது பழக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி பிடிச்சு கொண்டு வர்றது அடியான, அதாவது அந்த மிருகம் ரொம்ப
திமிரிச்சு ரொம்ப ஆட்டம் போடுச்சுன்னு சொன்னா அது ஒரு அழுத்திடும், கழுத்தை நெரிச்சிடும். அது கழுத்தை பிடிச்சிதான் தூக்கிட்டு வரும். வெளியில பார்க்கும்போது அது சித்திரவதை செய்யறமா தெரிஞ்சாலும் அது தூக்கிட்டு வர்றதுக்கு அந்த வேலை செய்யுது. அப்ப ரொம்ப மூராட்டியம் பண்ணா ஒரு அழுத்திடும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரிதான் அல்லாஹு தாலா சிரமங்கள் என்ற அந்த மஹ்லூக்க நம்ம மேல அல்லாஹ் சாட்டுறதுக்கு காரணமே நாம் அல்லாஹ் பக்கம் திரும்பி வர்றதுக்காக இல்ல. இதை விட்டு நான் எப்படி தப்பிக்கணும் எனக்கு தெரியும், நீ மூராட்டியம் பண்ணி மறுபடியும் துனியாவில் விழுந்தீங்கன்னா ஒரு நசுக்கிறோம், அல்லாஹ், முடிஞ்சு போச்சு, அதிலே கிடந்து சாவணும். அப்ப நமக்கு வரக்கூடிய சிரமங்களை பார்த்து நாம மிரண்டு போறோம். அல்லாஹின் பக்கம் வந்து ஏவப்பட்டது அந்த சிரமங்கள், அந்த கஷ்டங்கள், கவலைகள், சஞ்சலங்கள் எல்லாமே. அப்ப அல்லாஹுடைய புறத்துல இருந்து வருது. நாம எதுக்காக இது நம்ம மீது சாட்டப்படுது? உஸ்தாத் ஒரு மாணவன் அடிக்கிறாருன்னா ஏன் அடிக்கிறாரு? அவனை திருத்தணுங்கிறதுக்காக. அதே மாதிரி அல்லாஹு தாலா சில சிரமங்களை கொண்டு நம்மளை முன்னோக்குறான்னு சொன்னா நம்மளை அவன் பக்கம் திருப்புறதுக்காக செய்யறது. அது நாம அதை விளங்காம இந்த சிரமங்களை இன்னும் எப்படி பெருசாக்கிக்கலாம்னு பார்த்துட்டு போறோம். இதை நாம் இந்த சிரமம் விட்டு தப்பிக்கிறதுக்காக இன்னொருத்தொண்டை மாட்டிக்கிறோம். அதான் நாம செய்யற பெரிய பாவம். அல்லாஹு தாலா நம்ம சிரமத்துல இருந்து பாதுகாக்கணும். பெரிய சிரமம் என்னங்க? நாம செய்யற பெரும் பாவம் என்ன? கஃப்லத் வலா தக்கும் மினல் காஃபிலீன்கிறான். நாம அல்லாஹ் மறந்த ஒரு வாழ்க்கையை நம்முடைய பழக்கமாக்கிக்கிட்டோம். அல்லாஹுடைய சிந்தனை இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில வாழ்ற நம்மள அல்லாஹு தாலா சிரமங்களை கொண்டு தன் பக்கம் அல்லாஹ் திருப்பும் போது நாம திரும்புறதில்லை. இன்னும் கொஞ்சம் அதுல இன்னும் கெட்டு குட்டிச்சாரா போறதுக்கு நம்ம பிளான் பண்றோம். அதனால நல்லடியார்கள் என்பவர்கள் அவர்களுக்கு சின்ன ஒரு சிரமம் ஏற்பட்டோடனே அல்லாஹ் பக்கம் திரும்பிடுவான். இதா அசாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹ். ஒரு சின்ன சிரமம் வந்தாலும் இந்த சிரமத்துல இருந்து எப்படி சமாளிக்கலாம்னு யோசிக்கிறவன் இல்லை நல்லவன். உடனே சொல்லியான் நாங்க அல்லாவுக்காக உள்ளவன், நல்லதா போச்சு, அல்லாஹ் எங்களை திருப்பிட்டான். அதனால நாம நினைக்கிற மாதிரி சிரமங்கள் வரக்கூடாது, கஷ்டங்கள் வரக்கூடாது, நாம நினைக்கிற மாதிரி இணையர்கள் நினைக்கிறது இல்லை. சில நேரங்கள்ல அல்லாஹு தாலா முஹப்பத்துடைய உச்சகட்டத்துல அவர்களுக்கு சில சிரமங்களை கொடுத்து மற்றவர்களுக்கு படிப்பினை உண்டாக்கும். வெறுத்ததுனால அல்ல. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் சோதிச்சான், வெறுத்ததுனாலயா? ஈசா அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் சோதிச்சான், வெறுத்ததுனாலயா? நபியோர்களை சோதிச்சா அல்லாஹ் வெறுத்ததுனாலயா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத் சோதிச்சா அல்லாஹ் வெறுத்ததுனாலயா? இல்லைங்க. நான் எவ்வளவு முஹப்பத்து வச்சிருக்கிறேங்கிறத காமிக்கிறதுக்காக அல்லாஹ் சோதிச்சான். என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க பார்த்துட்டு நமக்கு காட்டுறதுக்காக அல்லாஹ் சோதிச்சான். அதனால இறைநேசர்களுக்கு வரக்கூடிய சோதனை இருக்கு, அவங்களுக்கு பயத்தை உண்டாக்காது. அல்லாஹ் தன்னுடைய ஆதிக்கத்துல வச்சிருக்காங்கிறத காட்டுறாங்கிறத விளங்கிக்குவாங்க. என் மேல எவ்வளவு அல்லாஹ் முஹப்பத்து வச்சிருக்கான், நாமளும் சரி. யாரு நமக்கு கட்டுப்படுவானோ, யாரு நம்ம மேல முஹப்பத்தா இருக்கிறானோ அவனை தான் அதிகமா வேலை வாங்க விடாம. ஏன் அப்படி செய்யறோம்? இவன் ஒரு காலம் என்ன வெறுக்க மாட்டான், இவனுக்கு எவ்வளவு சிரமம் கொடுத்தாலும் என்ன ஒண்டி அண்டி நிப்பான தவிர என்ன விட்டு ஓட மாட்டான். அப்படி தெரிஞ்சாதான் நாமளே மாணவர்களா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும் வேலை வாங்குவோம். அதே மாதிரி இறைநேசன் அப்ப அந்த மாணவனும் அந்த பிள்ளை என்ன நினைப்பா, எனக்கு நிறைய வேலை கொடுக்கணும், அப்ப எல்லாருக்கும் தெரியணும் என் மேல எவ்வளவு ஆதிக்கம் செய்யறாங்க, என் மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறாங்க, என்ன வார்த்தைக்கு வார்த்தை என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னு தெரியணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? அதே மாதிரி இறைநேசர்கள் ஆசைப்படுவாங்க, யாரெல்லாம் நீ சிரமங்களை கொண்டு என்ன நீ பிடிச்சாரா கோச்சிக்க மாட்டேன், ஏன் நீ என் மேல பிரிய வச்சிருக்கிறத காட்டுற, நீ அவங்க முஹப்பத் வைப்பாங்க. அதனால பிரச்சனையை கேட்க மாட்டாங்க. அவங்க பிரச்சனையை அல்லாஹ் கொடுக்கும் போது கபூல் செஞ்சுக்குவாங்க. இப்ப இதா ஹப்பல்லாஹு அபதன் இப்தலாஹுன்னு வருதா இல்லையா? ஒரு அடியான அல்லாஹ் நேசிக்கிறான்னா அவனுக்கு அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பான், சிரமங்களை கொடுப்பான்னு வருதா இல்லையா? அப்ப ஏன் சிரமங்களை கொடுக்குறான் நேசிக்கிறவனுக்கு? இப்ப நாமோ நம்முடைய பிள்ளைங்களுக்கு மற்றவர்கள் கொடுக்கிறோம், ஏன் சிரமத்தை கொடுக்குறான், மற்றவங்களை நேரத்தில் நாம நேசிக்கிறோம்னு அதை காமிக்கிறான். அப்போ எல்லா விதத்திலையும் நம்முடைய மாணவர்கள் சில பேருக்கு சிரமத்தை கொடுக்குறான், அவன் எல்லாரையும் விட நான் அதிகமா நேசிக்கிறேங்கிறத காமிக்கிறான். அதே மாதிரி அல்லாஹு தாலா நமக்கு சிரமங்களை கொடுத்தா அல்லாஹ் வெறுக்கிறான்னு அர்த்தம் கிடையாது, நம்மளை விரும்புறான்னு அர்த்தம். அது நாம அல்லாஹ் பக்கம் திரும்பதை விட்டுவிட்டு நாம மஹ்லூக பக்கம் மறுபடியும் திரும்பிக்கிறோம். இதை எப்படி செய்யலாம், எனக்கு திறமை இருக்கு, இதுல இருந்து இந்த பிரச்சனை எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறோம். காசு பணம் இருக்கு, அதை வச்சு எப்படி தப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ் சார் அப்படியா, அப்ப இந்த காசு பணம் இருக்கிறதுக்கு என் பக்கம் திரும்ப மாட்டேன், அதை அழிச்சு விட்டுதான் உனக்கு திருப்பு. இந்த ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும், இந்த திறமை இருக்கிற வரைக்கும் என் பக்கம் திரும்ப மாட்டேன், அதை நம்புறல, அதை இல்லாம ஆக்கி உன்னை திருப்புற பாரு. அப்போ நமக்கு நாம எதை நம்புறோமோ அதை அழிக்கிறது அல்லாஹ்வுடைய பழக்கம். ஏன் அடியானாகிய நீ என்னதான் நம்பணும், வேற யாரையும் நம்புறத நான் ஒரு காலம் ஏத்துக்க மாட்டேன். துனியாவை எல்லாத்தையும் பொழங்குங்கிறான் அல்லாஹ், பொழங்கிக்க. தங்கத்தை வாங்கி மூட்டை கட்டிக்க வேண்டாம்னு சொல்லல, எல்லாத்தையும் பொழங்கு. ஆனால் நம்பிக்கை ஏன் மேல மட்டும்தான் இருக்கணும். இதை நாம விளங்காமதுனால நாம பொருட்கள் மேல நம்பிக்கை வச்சிடும், அது அல்லாஹ் விரும்புறது இல்லை. பொருட்களை உபயோகப்படுத்துறது அல்லாஹ் தடுக்கவே இல்லை. நீ செல்வந்தானா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் செல்வந்தானா வச்சிருந்தானா இல்லையா?
அப்ப செல்வந்தனா இருப்பதை அல்லாஹ் தடுக்கல. நீ ஏழையா இரு, பிச்சைக்காரனா இரு, பரதேசி மாதிரி இருன்னு அல்லாஹ் சொல்லல. நீ சந்தோஷமா இரு, உல்லாசமா இரு. ஆனால் என்ன மட்டும்தான் நீ நம்பணும். ஜேப்புல காசை வச்சுக்க கட்டுக்கட்டா, ஆனா என்ன நம்பணும். இந்த காசு இருக்கு, இதை வச்சு நான் வாழ்ந்துருவேன் என்ன வந்துச்சு அதை பிடிக்கிட்டு விட்டுருவேன். ஆரோக்கியமா இரு, இந்த ஆரோக்கியத்தை வச்சு நான் வாழ்ந்துருவேன் நினைச்சே உனக்கு அதை ஆரோக்கியத்தை பிடிக்கிறேன். என்னதான் நம்பணும். நீ ஆரோக்கியமா இரு, காசு கூட வச்சுக்க, செல்வசம் வச்சுக்க, புள்ள கொட்டியோட வச்சுக்க, கடை கண்ணி வச்சுக்க, எல்லாம் வச்சுக்க. நான் என் ரப்ப நம்பி இருக்கேன். ஒரு காலமும் இந்த பொருட்களை நம்பல, இந்த மஹ்லூக்க நம்பல. இந்த மஹ்லூக் என்னுடைய வாழ்க்கையின் ஜீனா. இது அல் மால் வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யாங்கறான். அப்ப அலங்காரத்துக்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஓ மனைவி கையில இருக்கிற எப்பயாச்சும் மோதிரத்தை வித்து அரிசி வாங்கியிருக்காளா? வாங்குவாளா? அவன் அரிசி இல்ல 2 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கிற கையில இருக்கிற மோதிரத்தையே விற்காம இருக்குன்னு கேட்டா புருஷன் என்ன சொல்லுவா? நீ ஹயாத்தா இருக்கும் போது நான் ஏன் விற்கணும்னு கேட்பான். ஏன்? இந்த மோதிரம் எனக்கு அலங்காரத்துக்காக போடப்பட்டது, இதை வித்து சாப்பிடணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நீ ஹயாத்தா இருக்கும் போது என் கையில மோதிரம் இருந்தாலும் இல்லைன்னாலும் நீ கொண்டு வந்து கொடுத்தாலும் உன் பொறுப்பு அது. நம்பிக்கை உனக்கு ஏன் இல்லைன்னு கேட்கிறான். உனக்கு நான் செல்வத்தை கொடுத்தா ஏன் மேல நம்பிக்கை உனக்கு குறையுதுன்னு கேட்கிறாங்க. உன் மனைவி வச்சிருக்கிற நம்பிக்கை, உன் புள்ள வச்சிருக்கிற நம்பிக்கை, இப்ப நீ உனக்கு ஏன் இல்லாம போச்சு? அப்ப நாம அல்லாஹ்வை நம்புற விஷயத்துல பின்தங்கி இருக்கிறோம். பொருட்களை நம்புகிறோம், மஹ்லூக்க நம்புறோம். இது அல்லாஹ்வுக்கு வெறுப்பு வரும். ஏன் நான் உனக்கு கொடுத்தது தெரியுமா? இவைகளை நம்புவதற்காக இல்ல, இவைகளை புலங்கி நீ சந்தோஷப்படுவதற்காக, என் மேல இன்னும் நெருக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக. இந்த பொருளாதாரத்தை, இந்த செல்வத்தை, இந்த ஞாமத்தை நான் உனக்கு கொடுத்தது என் மேல முஹப்பத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்காக. வீட்டுல நாம வாங்கி கொடுக்கணுமா இல்லையாங்க? எல்லாமே ஏன் வாங்கி கொடுக்கணும்? எல்லா பொருளும் அவ இதெல்லாம் புலங்கிறத கொண்டு அவ ஏன் மேல முஹப்பத்தை அதிகமாக்கணுங்கிற ஆசை தானே தவிர, இந்த பொருட்கள்லாம் இருக்கு, இவ்வளவு செலவு, இவ்வளவு வேலை இருக்கு, நான் எப்படி உங்க மேல முஹப்பத்து வைக்க முடியும்? உங்களை நான் மறந்துட்டேன்னு சொன்னா எப்படி வாங்கி தருவாங்க? நாமளும் அதே மாதிரி தான் நடந்துக்கிறோம். அப்ப நாமும் அல்லாஹ்வை தேடக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள், அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அல்லாஹ்வை நம்பி வாழ வேண்டும், அல்லாஹ்வை சார்ந்து வாழ வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். அப்படி நீ வாழ்வாயானால் உனக்கு நான் விரும்புற மாதிரி அமல்களை உன்னை வெளியாக்கி உன்னை கண்ணியப்படுத்துவேன். அது இபாதத்துகள் இருக்க, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹ் செய்யற ஞாமத்தை நான் உன் மேல பிரியமா இருக்கிறேங்கிறத காமிக்கிறதுக்காக அல்லாஹ் கொடுக்குறான். அதுவும் ஞாமத்து. அந்த ஞாமத்தை நம்பி கூட என்கிட்ட வந்துடாதேங்கிறான். இபாதத்துக்குங்கிற ஞாமத்தை நம்பி கூட என்கிட்ட வந்துடாத. இப்போ நீ என்னதான் நம்பணும்? ஆயிஷா ரஸியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் சொல்லும் போது கேட்டாங்களா இல்லையா? உங்களை யாரும் உங்களுடைய அமலை கொண்டு சொர்க்கம் போக முடியாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லும் போது ஆயிஷா சித்திகா ரஸியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் அவலான்த நீங்களுமான்னு கேட்கிறாங்க. சொல்லாங்க, இல்லாய தகம்மதனி அல்லாஹ் பி ரஹ்மதி, அவன் ரஹமத்தை கொண்டு என்ன போத்துக்கிட்டாலே தவிர நானும் அப்படித்தான். யோசிச்சு பாருங்க, ரஹ்மத்துல்லில் ஆலமீனாகிய நபி அவர்கள் சொல்றாங்க தன்னுடைய ரஹமத்தை கொண்டு போர்த்தப்படணும். நாமெல்லாம் இந்த மூலைக்கு நாம இப்ப நம்முடைய இபாதத்துகள் அல்லாஹ் செய்யற ஞாமத். அது துனியாவுல அதுக்கு பலனை எதிர்பார்க்கிறோம் நாம. இபாதத்துக்கு, இந்த இபாதத்துக்கு ஏதாவது கிடைக்காதா? நான் செஞ்ச இபாதத்து இவ்வளவு நாளா செஞ்சிருக்கிறேன், எனக்கு ஒரு கண்ணியம் கூட கிடைக்கல, எனக்கு ஒரு நல்ல பேரு கூட கிடைக்கல, எனக்கு காசு குணம் கிடைக்கல, எனக்கு ஊடு கொடுச்சு விட மாடி விடா மாறல, இப்படியாக என் கடை 1 2 மாறல. எதனால? இபாதத்தினால. அல்லாஹ் சொல்றான், அடியானே நீ செஞ்ச இபாதத்துக்கு கூலி கொடுக்க துனியா இல்லவே இல்லை. நான் உனக்கு ஆகிரத்துல வச்சிருக்கேன் கூலி கொடுக்கறது. உன்னுடைய கூலி இந்த நீ ஒரு சுபஹானல்லாஹ் சொல்றிய, அதுக்கு ஒன்னால இந்த துனியா முழுக்க கொடுத்தாலும் கம்மி தான். அப்ப அற்பமானதை நான் உனக்கு கொடுத்து உன்னை கூலியாக நான் விரும்பல. உனக்கு நான் வந்து பாரு மாஸ்டர்ல அப்படி வச்சிருக்கிறேன். நபியர்கள் சொன்னாங்களா இல்லையா? ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னா அல்லாஹ் தஆலா ஒரு மரம் நடுறா ஜன்னத்துல, மரத்தினுடைய தங்கத்துல இருக்கும், அவ்வளவு அலங்காரமா இருக்கும். அந்த மரத்தினுடைய நிழல் எவ்வளவு பெருசு இருக்கோ அந்த மரத்தை நீ விளங்கிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். 500 வருஷம் வேகமாக ஓடக்கூடிய குதிரை ஓடினாலும் அந்த நிழலை கடக்க முடியாது. அல்லாஹ் அக்பர். அப்ப தங்கத்தாலான மரங்க, இப்ப இவ்வளவு பெரிய மரத்தை அல்லாஹ் தஆலா நமக்காக நடுறான்னு சொன்னா அப்ப சொர்க்கம் எவ்வளவு பெருசா இருக்கும். அப்ப ஒரு சுபஹானல்லாஹ்க்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய கூலி கொடுத்தானா துனியா கொடுத்தா நீ தாங்குவியா? வச்சுக்க முடியுமா? அப்ப துனியாவுல எதை நீ எதிர்பார்க்கிற? உன்னுடைய இபாதத்தை கொண்டு. இப்ப இபாதத்தை கொண்டு நாம தவறான ஒரு சிந்தனையில இருக்கும். நான் இவ்வளவுலாம் இபாதத் செய்யறேன், நோன்பு வைக்கிறேன், நான் ஜகாத்து கொடுக்குறேன், ஹஜ்ஜி செய்யறேன், எல்லாம் செய்யறேன், எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல. இபாதத்துக்கு சிலாவாக அதை நாம தேடுறோம். தப்பு அது. அப்ப எதுக்கு எது பகரம்? அப்ப நாம உயர்ந்த அமல்களை அல்லாஹ் நம்மளை கொண்டு செய்ய வைக்கிறான், அதுக்கு துனியா ஒண்ணுமே இல்லை. இப்ப அதை நாம கேட்கிறோம், அது நியாயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப இறைநேசர்கள் எதை கேட்டாங்க? உங்க இபாதத்துகளை கொண்டு, யாரெல்லாம் உன்னுடைய ரிலா,
இன்னமா நுத்திமுக்கும் லிவஜ்ஹில்லா லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்ரா. அல்லாஹ் நாங்க இந்த செய்யற இந்த சேவைகள் எல்லாம் யாரு சொல்றதுங்க? நபிமார்கள் சொல்றாங்க, நாங்க இந்த உம்மத்துக்கு செஞ்ச சேவைகளை நாங்க உங்கள்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. நீ என்ற நன்றி உள்ளவனா இருக்கணும்னு எதிர்பார்க்கல. நீ எனக்கு ஏதாவது உபகாரம் பிரதி உபகாரம் செய்யணும்னு எதிர்பார்க்கல. நாங்க செஞ்சதெல்லாம் என் ரப்ப நாங்க பொருத்தப்படுத்த செஞ்சோம். அதனால அல்லாஹ் அக்பர். இறைநேசர்கள் அந்த வழியில தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. நம்மள்ட்ட எதையுமே எதிர்பார்க்கல. நாம நினைக்கிறோம் நம்ம இதை கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க, அதை கொடுத்தா வாங்கிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? வருத்தப்படுத்தக்கூடாதுன்னு. நபி அவர்கள் வாங்கிக்கிட்டாங்க, ஏன் வருத்தப்படுத்தக்கூடாதுன்னு. ஒரு தடவை நபி அவர்கள் ஒரு திராட்சை பழம் வருது, நம்ம எல்லாரும் தெரிஞ்சதுதான். திராட்சை பழம் வருது, அந்த நபி அவர்கள் சாப்பிட்டு பார்க்கறாங்க. அந்த சஹாபிக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட பேசிக்கிட்டே முழு பழத்தையும் காலி பண்ணிட்டாங்க. இப்போ பக்கத்துல அந்த சஹாபாக்கள் யோசிச்சாங்க, எப்பவுமே ரசூலுல்லாஹ் அப்படி செய்ய மாட்டாங்க. சாப்பிட்டாங்கன்னா அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்களே. ரசூலுல்லாஹ் தானே சாப்பிட்டு முடிச்சுனா இந்த வந்து கொண்டு வந்த சஹாபிக்கு சந்தோஷம் தாங்கல. அப்ப அவ்வளவு நல்லா இருந்துச்சு போல ரசூலுல்லாஹ் தானாவே என்கிட்ட பேசிட்டே உட்காந்து சாப்பிட்டாங்க. அவரு சந்தோஷம் இருந்துச்சு போயிட்டார். இப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ் தாங்க எப்பவுமே அப்படி செய்ய மாட்டீங்களே, நீங்க சாப்பிட்டீங்க அதனால எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, சந்தோஷம். அவரும் சந்தோஷப்பட்டு போனார். எப்பவுமே நீங்க சாப்பிட்டா கொஞ்சம் பங்கு எங்களுக்கு வைப்பீங்களே, இந்த தர வைக்கலையே, காரணம் என்ன? அதுல ஏதாச்சும் ரகசியம் இருக்கும் தானே. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த முதல் பழத்தை எடுத்து நான் வாயில வைக்கும் போது அவ்வளவு புளிப்புப்பா, பயங்கரமான புளிப்பு. அதனால நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா உங்க முகனா சுழிச்சுன்னு சொன்னா அவர் மனசு சங்கடப்படும். அவர் மனசு சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காக உங்க யாருக்கும் கொடுக்காம நானே முழுசையா சாப்பிட்டேன்னு ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அக்பர். என்ன மாதிரியா பாருங்க. அதாவது சங்கடங்க புளிப்பு சாப்பிடுறது, அதை அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக முகத்துல காட்டாம இருக்கணுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் சாப்பிடுறோம். இவ்வளவு ரசூலுல்லாஹ் தன்னுடைய இபாதத்துக்கு தன்னுடைய செயல்களை அல்லாஹ் திருப்திப்படுத்துறது, யாரையும் சங்கடப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சாங்கன்னா நாம என்ன இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இபாதத்துகளை செஞ்சுட்டு நம்முடைய அமல்களை செஞ்சுட்டு நாம நம்ம கல்புல ஹஜ்ரத் முன்னாடி சொன்ன மாதிரி நம்முடைய கல்புல பெருமைகள் வர்றது, இது இருக்க இது இன்னும் ஆபத்தானது. இபாதத்துகள் செய்து அதனால் ஏற்படக்கூடிய பெருமை இருக்கு பாரு, அது நீ இபாதத் செய்யாம இருந்ததை விட ஆபத்தானது அது. அதனாலதான் பயப்படணும் நாம். அதனாலதான் நம்முடைய இபாதத்துக்கு அழகுபடுத்தி ஆகணும். இபாதத்துக்களை இறைநேசத்துடைய சகவாசத்துல இருந்து நாம அழகுபடுத்தி ஆகணும். இப்படி இந்த இபாதத்து அல்லாஹுடைய திருப்தியை பெற்று தருமா? இந்த இபாதத்தை அல்லாஹை வருத்தப்படுத்துமா? நம்ம இபாதத்தை பார்க்கணும். நம்ம பாவங்கள் செஞ்சோம், அது அடுத்தது. அவ இபாதத்திலேயே நாம செஞ்ச இபாதத்துல வருத்தம் வருமா? நீ பயந்தீங்கன்னா நீயும் பாவம் செய்ய போற. நாம செஞ்ச இபாதத்தை பொருந்துகிட்டதுனால அந்த இபாதத்துல உள்ள குறைகள் நமக்கு தெரியல. அதனால பாவங்களை பத்தி சிந்திக்கணும். அந்த பாவம் நான் செய்யல, இந்த பாவம் நான் செய்யலன்னு. செஞ்ச இபாதத்துல குறை இருக்கு, அது என்ன செய்வே? அதனாலதான் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நாளைக்கு மஹ்ஷர்ல என்னுடைய அமல்களை பார்த்து அதுல உள்ள குறைகளை கண்டுபிடிச்சு அல்லாஹ் என்ன தண்டிக்காம மன்னிச்சிடேன்னு சொன்னா போதுங்கிறாங்க. சொர்க்கம் கொடுக்கறது அடுத்ததுங்க, என்ன மன்னிச்சிடேன்னு சொன்னா போதுங்கிறாங்க. நம்முடைய ஹாலாத்துக்களை நாம விளங்கியாகணும். நம்முடைய இந்த நேரங்கள், நம்முடைய இபாதாத்துகள் அல்லாஹுக்கு திருப்திப்படுற முறையில் நம்முடைய ஹாலாத்துகள் மாறி இருக்கா? நாம தரீகத்துல வந்த பிறகு நம்முடைய கல்வி ஹாலாத் எப்படி இருக்கு? அல்லாஹு ஃபضல கொண்டு ஷரியத்துடைய பரக்காத்துல நம்முடைய ஜிஸ்மி ஹாலாத் அல்லாஹ் அழகுபடுத்துறான். கல்வி ஹாலாத் எந்த நோக்கத்திற்காக பையத் வாங்கணும்? என்ன நம்மளுடைய அசல் நோக்கம் என்ன? ஏன் அந்த பையத் வாங்கணும்? யாத் ஹக் யாஃப்த் ஹக் இருக்கா? அல்லாஹுடைய ஞாபகத்துல நம்முடைய நேரங்கள் கழியுதா? அல்லாஹ்வை மறந்த நிலையில கழியுதா? நோம்புங்கிறது சாதாரணமா பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ அல்லன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். ருப்ப சாயிமி லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூ வல் அத்ஷ். சில பேர் இருக்கான், அவன் பசித்திருந்ததினால் என்ன பலன் கிடைக்குமோ, தாகித்திருந்ததால் என்ன பலன் கிடைக்குமோ அதை தவிர வேற ஒன்றும் பெற்றுக்கொள்ள மாட்டான் இந்த நோம்புல. அந்த மாதிரி நோம்பா நம்ம நோம்பா ஆயிட்டா என்ன ஆலத்தாகும்? நாளைக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல நிக்க வேண்டாம். நாம எதுக்காக நாம வந்தோம்? என்னத்துக்காக அல்லாஹ் இந்த ஜிஸ்மை கொடுத்தான்? எதற்காக அல்லாஹ் இந்த கல்வை கொடுத்தான்? எதற்காக அல்லாஹ் தஆலா இந்த ரூஹை கொடுத்தான்? எதற்காக அல்லாஹ் இந்த நஃப்ஸை கொடுத்தான்? சிந்திக்காம கொண்டு போனா இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு பேனா கொடுத்துருக்கிறான், அவன் வச்சுக்கிட்டே இருக்கு. அடுத்தவனுக்கு எழுதுறதுக்கு இன்னொருத்தர் பிச்சை எடுக்கிறான், கேட்கறான் ஜோப்புல பேனா வச்சிருக்கேன் என்னத்துக்கு? அது எழுதுறதுக்குன்னு தெரியாதுங்க எனக்குன்னு சொன்னா கொடுத்தவனுக்கு வருத்தம் வருமா வராது? இப்ப அல்லாஹ் சொல்றான், உனக்கு கல்வை கொடுத்தனே ஏன், உனக்கு நஃப்ஸை கொடுத்தனே ஏன், உனக்கு ரூஹை கொடுத்தனே ஏன்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா எப்பயாச்சும்? அதை பத்தி யோசிக்காமலே வந்திருக்கிறவருக்கு அப்ப இனிமே எப்ப நீ யூஸ் பண்ண போற? நீ கபருக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயப்படணும். அதனால அல்லாஹ் இடத்துல நாம் ஹயாத்தை கேட்கணும். எதுக்காக? யா அல்லாஹ், இன்னும் நான் தயாராகு, உன்னை முழுமையா நான் விளங்கல ரப்பே, உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி என் இபாதத் இல்ல அல்லா, உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி என் கல்வி ஹாலத் இல்ல ரப்பே, உன்னை திருப்திப்படுத்துற மாதிரி என்னுடைய ரூஹி ஹாலத்து மாறல அல்லா. அல்லாட்ட கேளு, அல்லாட்ட கெஞ்ச வேண்டிய நேரங்க இதெல்லாம்.
அதனால அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்க வேண்டிய ஏதோ அதை கேட்க மாட்டோம், துனியாவே கேட்டு உட்காந்துருக்கும். அல்லாஹ் சொல்றான், உனக்கு கொடுக்கறத நான் முடிவு செஞ்சதை கொடுக்க தான் போறேன், நீ அந்த திண்டுட்டா சாவ போற, ஏன் அதை திருப்பி திருப்பி கேட்டே உட்காந்துருக்குற? அல்லாட்ட கேட்க வேண்டியது என்ன? அல்லாஹ் கேட்கணும், தோனி அடியானே எனக்கு கூடு, என்ன வேணும் கேளு. மறுபடியும் அதை என்ன கேட்கணும்? ஒரு அரசன் கேட்கறாங்க உங்ககிட்ட, ஒரு அரசன் கேட்கறான் உங்ககிட்ட, என்ன வேணும் சொல்லு, உன் மேல எனக்கு முகப்பத் வந்துருச்சுன்னு கேட்டா, ஒரு கிளாஸ் டீ வாங்கி கொடுத்து கேட்டா அவன் என்ன நினைப்பான்? எவ்வளவு பெரிய முட்டா பையன், என்னுடைய அந்தஸ்து தெரியாம கேட்கறான். அல்லாவை கூப்பிட்டு நீ அல்லாஹ் அல்லாத வேற எதை கேட்கறிய, வெக்கமா இல்லையான்னு கேட்கறாங்க மகான்கள். அல்லாவை கூப்பிட்டு அல்லா நீ தான் வேணும்னு கேட்கணும். எப்படி அடம் பிடிக்கணும்? இந்த மகான்கள் சொல்லுவாங்க. அதாவது குழந்தை பாத்தீங்கன்னா, குழந்தைகளை கொண்டு அல்லாஹ் நமக்கு நிறைய பாடங்களை கொடுப்பாங்க. குழந்தை சில நேரத்துல வெயில் வெயில் கத்திக்கிட்டே இருப்பான். அந்த தாய் சொல்லுவா, வேலையா இருக்கிற யாரா பாருங்களேன், பக்கத்துல உள்ள அக்கா தங்கச்சி சொல்லுவா, இல்ல தாமோட சொல்லுவா, அவளை தூக்கி வச்சுக்கிட்டா அமைதியாயிட்டா விட்டுருவா. அப்ப திருப்பி திருப்பி கத்துனால பாலை கரைச்சி ஊத்து பிள்ளைக்கு அப்படின்பா. பாலை கரைச்சி ஊத்தி அந்த புள்ள நிக்கலன்னா ஓடி வந்து தூக்கி இடுப்புல வச்சுக்கோ. அப்ப அமைதியாட அந்த புள்ள. பாலும் குடிக்க தேவையில்லை, ஒண்ணும் தேவையில்லை, அம்மாவுடைய இடுப்புல ஏறி உட்காரணும், அம்மாவுடைய சகவாசம் கிடைக்கணும்னா அவன் கத்துனா பாத்தீங்களா, வீல் வீலுன்னு சங்கூதன மாதிரி. எதை கொண்டும் போதுமாக்கி கொள்ளாதனால வாங்கி தூக்கி அடைச்சுக்கிட்டா பாருங்க. இத மாதிரி அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்தினான், அடியானே உனக்கு துனியாவை நான் கொடுத்தாலும் சரிதான், எவ்வளவு செல்வத்தை கொடுத்தாலும் சரிதான், இஜ்ஜத்தை கொடுத்தாலும் சரிதான், கராமத்துக்களை திறந்து விட்டாலும் சரிதான், என்ன இபாதத்துக்களை அள்ளி கொடுத்தாலும் சரிதான், நீ பொருந்தி கொள்ளவே கூடாது. என்கிட்ட ஓடி வர வரைக்கும் நீ கதறன, நான் தூக்கி உன் நெஞ்சில் அழைச்சிக்க வேண்டாம். அப்ப நாம எப்படி போகணுங்கிறத நமக்கு பிள்ளைங்கள் மூலியமா அல்ல நம்ம கத்துறான். அதை பார்த்துட்டு நாம விளங்கிக்கலன்னா என்ன அர்த்தம்? அப்ப எதை கொண்டும் போதுமாக்கி கொள்ளக்கூடாது. நாம் ஆரோக்கியத்தை எல்லாம் கொடுத்துங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உன்னதை நான் அடைய வைக்க எனக்கு தௌஃபீக் செய்ய. திருப்பி திருப்பி அல்லாட்ட நம்ம கேட்கறது அல்லாஹ்வை தாங்க கேட்கணும், கிடைக்காதுன்னு நாம தப்பா விளங்கிக்கிட்டு. அல்லாஹ் சொல்ற, நீ கேளு, கேட்கறது உன் வேலை, கொடுக்கறது ஏன் பொறுப்பு. எதை கேட்கணும் கேட்க கூடாதுன்னு சொல்லலைங்க. நீ இதே கேளு அதே கேளு, காசு பணத்தை கேளு, உனக்கான ஏற்கனவே முடிவு செஞ்சிருக்கேன், அதே திருப்பி திருப்பி கேட்டு உனக்கு ஞாபகப்படுத்து அப்படி சொன்னான் அல்லாஹ். இல்ல இல்ல, என்ன கேளு, கேட்ட கேளுன்னு அல்லாஹ் சொன்னதே என்னத்துக்கு? நான் திருப்தி படுற மாதிரி, நான் சந்தோஷப்படுற மாதிரி என்கிட்ட கேளு. ஒரு கணவன் மனைவிட்ட கேட்கிறான், உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்கும் போது அவன் அது வேணும் இது வேணும் இது வேணும்னு கேட்டா அவனுக்கு வருத்தம் தாங்க வரும். அவன் என்ன சொல்லணும்னு அவன் எதிர்பார்க்கறான், எனக்கு எது வேணாங்க நீங்க இருக்கீங்களா அது போதுங்கன்னு வார்த்தை சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க அவன். அல்லாஹ் அக்பர். அது அந்த வார்த்தை வந்துருச்சு, அவன் தலையை அடமான வச்சாச்சு அவன் ஆசையை நிறைவேற்றுவான். இதே தான் அல்லாஹ் எதிர்பார்க்கலாம். அடியார உனக்கு என்ன வேணும் என்ன வேணும், நீ மறுபடியும் திருப்பி திருப்பி எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும், இன்னும் புத்தி வரல உனக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அதனால அல்லாஹ் தஆலா அனைவர்களையும் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய அல்லாஹ்வை அடையக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.